வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இன்னைக்கு நம்ம நடிகர் சூர்யா அவர்களுக்கு 50வது பிறந்த நாள். அவருக்கு நம்முடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள். விக்ரம் மீட்ஸ் ரோலக்ஸ். ரோலக்ஸ் இன்னைக்கு விக்ரம சந்திச்சு தன்னுடைய ஆசையை பெற்றிருக்கிறார், தனக்கான ஆசி. ஏன்னா இன்னைக்கு அவருடைய 50வது பிறந்த நாள், 50th பர்த்டேங்கிறது ஒரு மைல் ஸ்டோன். எல்லாருடைய லைஃப்லையுமே 25th 50th 75th அந்த மாதிரி 60 80 அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மைல் ஸ்டோனுக்கு விழாலாம் வச்சிருப்பாங்க. 50ங்கிறது ஒரு அரை நூற்றாண்டு தான் வாழ்க்கையில. 1975 பிறந்தவர் சூர்யா. கரெக்டாக 50 வருடங்கள் அவருக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. அவர் தீவிரமான உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் சிறு வயதிலிருந்தே அவர் தீவிர கமல் ரசிகர். தன்னோட பெட்ரூம்ல கடவுள் கமல் அப்படின்னு போட்டு கமலஹாசன் போஸ்டர்லாம் ஒட்டியிருப்பாரு அப்படின்னு சிவகுமார் சார் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சூர்யா அப்படின்னா கமலஹாசனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் விக்ரம்ல நடித்த பொழுது ரோலக்ஸ் வாட்ச் வாங்கி கொடுத்ததெல்லாம் நமக்கு தெரியும். பட் அதுக்கு முன்னாடி அவருக்கு வெளிநாடு போயிட்டு வந்த பொழுது எக்ஸசைஸ் பண்றதுக்காக சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சூர்யா நடிக்க போகும்போது முன்னாடி கமல் சாரை மீட் பண்ணி சில சஜஷன்ஸ் எப்படி பண்ணணும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் போயிருக்காரு. அப்புறம் சில இதில் அவர் நீங்களும் வெல்லலாம் 1 கோடி அவர் தொகுத்து வழங்கும் பொழுது அப்போ என்னாச்சு அப்படின்னா ஸ்ருதிஹாசன் வந்திருந்த பொழுது கமல் சார் அதில் இப்போ ஃபோன் ஃப்ரெண்டாக வந்திருந்தாரு. ஃபோன் ஃப்ரெண்டாக அவர் ஆன்சர் பண்ணது. அப்புறம் கோபிநாத்துடைய ஒரு நிகழ்ச்சியில வந்திருக்கிறது ஃபோன்ல வந்திருக்கு யார் தெரியுமா அப்படின்னு தலைவர் அப்படின்னு அவர் சொல்றது, அதெல்லாம் இன்னும் பசுமை அப்படியே நினைவுல இருக்கு. இப்ப நம்ம கருப்பு படத்துடைய ட்ரெய்லர் வந்திருக்கு, பிரமாதமா இருக்கு. ஆர்ஜே பாலாஜியா இப்படி ஒரு மாசா பண்ணியிருக்காரு சம்பவம் அப்படின்னு நம்ப முடியல. டயலாக்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது 2 ரோல், ஒன்று ஒரு லாயர் சரவணன் அப்படிங்கிற ரோல் அவரோட ஒரிஜினல் பேரு, இன்னொரு ரோல் கருப்பு கடவுளா. 2 ரோல் மாறுபட்ட கதாபாத்திரங்கள். எனக்கு இதை பார்த்தோன்னே என்ன தோணுதுன்னா, ஓ மை காடுன்னு ஹிந்தியில் ஒரு படம் வந்தது, ஓஎம்ஜி ஓ மை காடு. அதில் 2 பார்ட் வந்திருக்கு. அதில் அக்ஷய்குமார் தான் கடவுளா வருவார். வேற ஒருத்தர் கதாநாயகனா இருப்பார், இவர் கடவுளா வருவார் 2 பார்ட்லயுமே. எப்படின்னா கதாநாயகன் ஒரு நாத்திகன், ஒரு இயற்கை சீற்றத்துல அவருடைய கடை காலி ஆயிடும். அவர் என்ன பண்ணுவாரு, கடவுள் மேல கேஸ் போடுவார். கடவுள் மேல கேஸ் போடுறது மூலமாக ஒட்டுமொத்தமா சிஸ்டத்துல நடக்கக்கூடிய தவறுகளை வெளியில கொண்டு வருவாரு. அதுக்கு கடவுளே அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, அக்ஷய்குமாரை ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த மாதிரியான ஒரு கதை இது. எப்படின்னா 2 பாத்திரமுமே லாயராவும் கருப்பாவும் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ டபுள் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதில் லாயரா வேற ஒருத்தர் பண்ணியிருப்பாரு, எதிர்கட்சி லாயரா ஒரு ஃபீமேலை தான் அதில் போட்டிருப்பாங்க. இதில் இவரே 2 ரோலும் பண்றாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. கதாநாயகன் அந்த பாதிக்கப்பட்டவராக யார் பண்ண போறாருன்னு தெரியல. இதை பார்க்கும்பொழுது ரொம்ப சுவாரஸ்யமா ஜனரஞ்சகமா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமா இருக்கும். நிச்சயமா பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய வெற்றி பெற வேண்டும். சூர்யா நம்மவர் ரசிகர், நம்முடைய சக கமல் ரசிகர், அவர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய விருப்பம். மீண்டும் அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கூலி படத்துல பவர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு பாடல் நேற்று வெளிவந்தது. அது ஏற்கனவே வந்த பாடலே திருப்பி வந்த மாதிரி தான் இருக்கு. அதாவது என்னன்னா, இதுல என்ன பிரச்சனைன்னா, முதல்ல சிக்கிட்டு வைப்ஸ்னு ஒன்று போட்டாங்க. சிக்கிட்டு வைப்ஸ்னு போட்டுட்டு திருப்பி அதே சிக்கிட்டு சாங்ஸ்ன்னு போட்டாங்க. அதனால பெரிய அளவு அது வியூ வரல. அதுக்கப்புறம் மோனிகான்னு ஒரு சாங், அது கிட்டத்தட்ட இந்த ஜெயிலர் படத்துல ஒரு பாட்டு வருமே அந்த பாட்டு மாதிரியே ட்ரை பண்ணாங்க. பட் அது இது விடாமுயற்சியில வரக்கூடிய பாட்டு மாதிரி, அந்த பாட்டு மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு தான் ரசிகர்கள் மத்தியில் வந்தது. அந்த டியூனும் அப்படிதான் இருந்தது, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருந்தது. நேத்திக்கு ஒரு சாங் ஹைதராபாத்ல ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூலி பவர் ஹவுஸ் அப்படின்னு அந்த சாங்கை ரிலீஸ் பண்றாங்க. அதுல ஒரு 27 செகண்ட் தான் நல்லா இருக்கு. அந்த 27 செகண்ட்ஸும் ஏற்கனவே 1 மாசத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதான் ஏற்கனவே ரிலீஸ் பண்றதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணியிருக்காங்களே தவிர இது புதுசா எதுவும் இல்லை. அண்டர்விமிங்கா தான் இருக்கு, ரொம்ப சுமாரா தான் இருக்கு. அந்த பாட்டு வரிகள்லாம் நம்ம ஏற்கனவே கேட்ட வரிகள் தான், எதுவுமே புதுசா இல்லை.
ஏற்கனவே இப்போ குசேலன் படத்துல வாலி எழுதியிருப்பாரு, கடவுள் யாருன்னு யார் பார்த்தா நம்ம சினிமா தான் சொல்லிட்டு. அதுல வந்து பள்ளி பிள்ளைகள் பேக்கை பாரு, பாட்டாளி மக்களின் பையை பாரு அப்படின்லாம் வரி எழுதியிருப்பாரு. அதையே தான் இவங்க திருப்பி பாமரன், குமரி, பெருசு சிறுசு எல்லாத்துக்குமே உன் மேல லவ்ஸு அப்படின்னு எழுதியிருக்காங்க. எதுவுமே புதுசா இல்லை, அதே எப்பொழுதுமே கருப்பு நிறம், நீ கொடுத்த ஸ்டாரு, இதே தான் எழுதுவானுங்க. இந்த தடவை அதே தான் எழுதியிருக்கானுங்க, புதுசா எதுவுமே இல்லை. இந்த 3 பாடலை கேட்கும் பொழுது படத்தின் மீதான எதிர்பார்ப்பு கம்மியாயிட்டே வருது. இது நான் வந்து ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸா சொல்றேன், வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது, உள்நோக்கமும் இல்லாமல் ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸா சொல்றேன். ஒருவேளை படம் பெட்டரா இருந்ததுன்னா இந்த பாட்டு சுமாரா இருக்கிறதெல்லாம் காணாம போயிடும். பார்ப்போம் படம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இலங்கை ரேப் பாடகர், அவரே பாட்டு எழுதுறாரு, அவரே பாடுறாரு, வாகீசன் ராசையா. இவர் ஏற்கனவே பாடி பிரபலமான ஆல்பம்லாம் இருக்கு. இவங்க வந்து ஒரு புதுசா சரிகமாக்கு வந்து ஒரு ஆல்பம் போட்டிருக்காங்க. அந்த ஆல்பம் வந்து அதை வந்து கமலஹாசன் சார்கிட்ட போய் காமிச்சு அவருடைய ஆசி பெற்று இந்த பாட்டை வெளியிடணுங்கிறதுக்காக அவரை போய் பார்த்தாங்க. அவர் அந்த பாட்டை கேட்டார். அவங்க ஒவ்வொருத்தையும் அவர் இன்ட்ராக்ட் பண்ணது சூப்பராக இருந்தது. ஒவ்வொருத்தையும் தனித்தனியா பேசுறாரு, அவங்கள்ட்ட நடிச்சு காமிக்கிறாரு, இந்த மாதிரி பண்ணணும், இப்படி பண்ணணும், இது நல்லா இருக்குன்னு எல்லாரையும் தட்டி கொடுக்குறாரு. அந்த பையன் வாகீசன் ராசையா அவர்கிட்ட வந்து, தம்பி உங்களுடைய பாடலை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன், உங்க வரியெல்லாம் நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு, உங்க பாட்டும் நல்லா இருக்கு அப்படின்னு முதுகுல தட்டி கொடுத்தோடனே அந்த பையன் மைண்ட் வாய்ஸ்ல சொல்லியிருக்கான், சார் இதை விட எனக்கு வேற என்ன சார் அங்கீகாரம் வேணும், நீங்களே பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய இன்ஸ்டாகிராம் பதிவை பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ ஒரு வளரும் காலத்துல ஒரு மாபெரும் கலைஞரை போய் சந்திச்சு அவருடைய ஆசை பெற்றது இன்னும் அவருடைய பயணத்துக்கு சிறப்பு சேர்க்கும். 2 நாளைக்கு முன்னாடி ரஜினிகாந்துடைய அண்ணன் சத்யநாராயண ராவ் அவர் வந்து பத்திரிகையாளர்கள் ஏதோ கோயிலுக்கு போறப்ப பத்திரிகையாளர்கள் மைக்கோட வந்திருக்காங்க. அவங்க மைக்கோட வரமாட்டாங்க, இவர் வர சொல்லி தான் வந்திருக்காங்க. அங்க அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கறாங்க, தமிழ்நாட்டு அரசியலை பத்தி கேட்கறாங்க. அதுல குறிப்பா வந்து ரஜினிக்கு வந்து இப்ப வந்து கமல் சார் வந்து எம்பி ஆயிருக்காரு, ரஜினிகாந்துக்கு எம்பி பதவி கிடைக்குமா, அவர் வந்தப்ப என்ன, எப்படி உங்களோட வியூ என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு, ரஜினிகாந்துக்கு ஆளுநர் பொறுப்பே வந்தது, ரஜினிகாந்துக்கு எம்பி பதவியெல்லாம் வேண்டாம், அவருக்கு ஆளுநர் பொறுப்பே வந்தது, அதையே அவர் மறுத்துட்டாரு, அரசியல் வர்றதுக்கெல்லாம் அவருக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில சொல்லியிருக்காரு. நார்மலா ஒரு இந்த மாதிரி கேள்வி கேட்டா என்ன சொல்லுவாங்க, கமலஹாசன் எம்பி ஆயிருக்காரு, அதை பத்தி உங்க கருத்து என்னன்னா, எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், இவர் பதவி கொடுத்தா வாங்கிப்பாரான்னா எனக்கு தெரியாது, அதை அவர்கிட்ட நீங்க கேட்கலாம், என்னை பொறுத்தவரை அவர் வாங்கிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவருக்கு ஆளுநர் பொறுப்பே வந்தது, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாக அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு வாயில வந்ததை பேசினா அது எப்படி கரெக்டா இருக்கும்? அதான் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, என்னையா இவ்வளவு வைத்தறிச்சல் பிடிச்சவங்களா இருக்காங்க, அவர் எம்பி பதவி வந்திருக்கு அப்படின்னா அது ஆமா அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அவர் சிறப்பா செயல்படட்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா எவ்வளவு அழகா ஒரு மரியாதையா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு எங்களுக்கெல்லாம் ஆளுநர் பொறுப்பே வந்தது, எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வைத்தறிச்சலை காமிக்கிறானுங்க. இது வந்து என்ன விதமான மெச்சூரிட்டின்னு எனக்கு புரியல.